அதுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பா இப்போ ஒரு புதுசா ஒரு ஆண்டர்பிரனர் வந்திருக்காரு. அவருக்கு என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா கெயின் பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் கரெக்டா பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ப்ரொஃபஷனல் மேன் பவர் ஹையர் பண்ணிட்டா அது முடிஞ்சிருமா? வணக்கம் நேயர்களே மற்றும் வணிக பெருமக்களே, நான் உங்கள் விஜே ராக்கின் நிறுவன தலைவர் திரு சார்லஸ். நம்மோடு இணைந்திருக்கிறார் SPRG சூப்பர் ப்ரோ ரீட்டைல் குருவின் நிறுவன தலைவர் திரு முத்துக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இது நம்மளோட இரண்டாவது காணொலி. இந்த காணொலி நம்ம எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட் மற்றும் B2C பிசினஸ் பண்ற எல்லாருக்குமே எப்படி பிசினஸ் பண்ணணும், எந்த அளவு ப்ராஃபிட்டபிளா பண்ணணும், எப்படி ஸ்ட்ரக்சரா பண்ணணும், எப்படி சக்சஸா பண்ணணும், எப்படி டிசிப்ளினா பண்ணணும், இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம முத்துக்குமார் சார்ட்ட வந்து நம்ம கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. அவர்கிட்ட நம்ம வந்து கேட்டு நம்ம பயன்பெற்று தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம நேயர்களையும் வணிக பெருமக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இது மட்டும் இல்லாம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல வந்து கேளுங்க, நாங்க கண்டிப்பா அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறோம். சார், நம்மளோட முதல் கேள்வியை உங்கள்கிட்ட கேட்க போறோம். பிசினஸ், இந்த ஸ்டார்ட் அப் பிசினஸ், பிரான்சைசி பிசினஸ்னு இருக்கு. பிசினஸ்னா என்ன, அல்ல ஸ்டார்ட் அப் பிசினஸ் எப்படி இருக்கும், பிரான்சைசி எப்படி இருக்கும், பிசினஸ் பண்ணலாமா? வணக்கம் எல்லாருக்கும். பிசினஸ் அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஆண்டர்பிரினர்ஷிப். ஆக்சுவலா ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது என்னன்னா, ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்துக்கான கட்டமைப்பை கொடுத்து அது கீழே ஒரு 100 ஊழியர்களை நம்ம வந்து வேலைக்கு எடுத்து நம்ம ஒரு சாம்ராஜ்யம் மாதிரி உருவாக்குறது தான் ஓகேங்களா. அவங்க ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி அது சின்னதாக இருக்கும், பெருசா இருக்கும். ஒருத்தவங்க எந்த அளவுக்கு புரிதலோட நாலேஜோட கரெக்டா பண்றாங்கிறத வச்சு அது வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருக்கும். இன்னொன்று வந்து ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் பொட்டன்ஷியலை வச்சு இன்னொரு 100 பேருக்கு வந்து ஒரு லைஃப் கொடுக்குற விஷயம் அது. அது கரெக்டாக போகும் பட்சத்தில், கரெக்டாக பண்ணும் பட்சத்தில் வந்து அதோட சம் எக்ஸ்டெண்ட் வந்து அது இன்னும் பெருசாக மேனிஃபை ஆகும். இன்னைக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உட்காந்து எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக சின்ன ஒரு ட்ரீம்ஸோட அந்த மிஷனோட ஆரம்பிச்சவங்க தான். இந்த பிஸ்னஸில் 2 மாடல் ஓகேங்களா. சார் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒன்று பேசிக்கான ஒரு ஸ்டார்ட் அப் செட்டப்ல ஒரு ஓன் பிஸ்னஸ்னா எப்படி, இதுல பிரான்சைசின்னு ஒரு மாடல்னா எப்படின்னு கேட்டீங்க. ஒரு ஸ்டார்ட் அப்ல ஓன் பிஸ்னஸ்ல வந்து ரொம்ப ஒரு கிளாரிட்டி தேவை. ஆக்சுவலா ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா நாலேஜாவது இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் நாலேஜ் இல்லைன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும். பேசிக் நாலேஜ் என்ன, ஒரு பிசினஸ்க்கு ஃபர்ஸ்ட் கேபிட்டல் தேவை. கேபிட்டல்னா என்ன? ஓகே, பிசினஸ்க்கு கேபிட்டலுக்கு அடுத்து என்ன வருது, ரன்னிங் கேபிட்டல் ஒன்று தேவை. சரி, ரன்னிங் கேபிட்டல் என்ன? ரன்னிங் கேபிட்டலை தாண்டின பிறகு ஒரு பிசினஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. இந்த பேசிக் தெரிஞ்சவங்க தான் கண்டிப்பா பிசினஸ்க்குள்ள வரணும். இந்த பேசிக் நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் பிசினஸ் ரன் பண்ண தெரியும் நம்மளுக்கு. அதுக்கு எய்தர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சவங்க நமக்கு வழிகாட்டுறது கூட இருக்கணும். சரி, பிரான்சைசி மாடல் எடுத்துக்கோம். பிரான்சைசி மாடல் எப்படி செயல்படும்? பிரான்சைசி மாடல் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிசினஸ் மாடல் இருக்கும். அந்த மாடல்ல அவன் ஸ்டடி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான மேன் பவர் சப்போர்ட் வேற என்ன சப்போர்ட்லாம் பண்ணி அவன் பிராண்டை கொடுத்து நம்மளுக்கு ஒரு பிசினஸ் மாடியூல் கொடுப்பான். அந்த மாடியூலுமே நம்மளுக்கு ரன் பண்றதுக்கு இந்த 4 பேசிக் இன்ஃபர்மேஷன் தேவை. பேசிக்கா நான் சொன்ன அந்த கேபிட்டல், ரன்னிங் கேபிட்டல், பிரேக் ஈவன் பாயிண்ட், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த 4 விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம கரெக்டா பண்ண முடியும். 4 விஷயம் சொல்லிட்டேன். அந்த 4 விஷயத்தோட டீடைல் என்னன்னு பார்க்கலாம். கேபிட்டல் வந்து ஒரு தொழிலுக்கு தேவையான அடிப்படை முதலீடு ஓகேங்களா. அதுக்கடுத்து ரன்னிங் கேபிட்டல், அந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தொழிலை நடத்துறதுக்கு தேவையான முதலீடு தான் ரன்னிங் கேபிட்டல் ஓகேங்களா. அதுக்கடுத்து அவங்க பிரேக் ஈவன் பாயிண்ட் ஒன்று சொல்றாங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னா என்ன? பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்றது லாபம் வருது, அந்த லாபத்துல நான் கையில பண்ற பேசிக்கான ஒரு ஓவர் ஹெட்ஸ் இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, அதை மீட்டப் பண்றதுக்கு இனிஷியல் பீரியட்ல கையில இருந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அந்த கையில இருந்து போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் கையில இருந்து போடுறதுக்கு சிச்சுவேஷன்லாம் இல்லை, எனக்கு ப்ராஃபிட் இருக்கு, ஆனா பிரேக் ஈவன் பாயிண்ட் வரும்போது என்ன நடக்கும்னா, எனக்கு ப்ராஃபிட் இல்லை ஆனா லாஸும் இல்லை, நான் கையில இருந்து முதல் போடலன்ற சிச்சுவேஷன் வரும்ல, அதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? ஓகே, அந்த கேபிட்டல் நீங்க அடிப்படையில போட்ட முதலீடு இருக்குல்ல, அந்த முதலீடு அசட்டா இருக்கும். அந்த அசட்டா இருக்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கிற அந்த விஷயத்த எல்லாத்தையுமே பணத்தை ரிட்டர்ன் எடுக்கணும். அது ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட் வரணும், பிரேக் ஈவன்ல இருந்து ப்ராஃபிட் ஃபேஸ் போகணும். ப்ராஃபிட் ஃபேஸ் போனதுக்கு அப்புறம் ரன்னிங் கேபிட்டல் எக்ஸிஸ்டிங் பிசினஸ் அஃபெக்ட் பண்ணாம அதுல இருந்து ஒரு பார்ட்டை வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுக்கணும். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க எடுத்து அதை சக்சஸ் பண்ணா மட்டும்தான் ஃபர்தரா எக்ஸ்பான்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகணும். பிரான்சைசி மாடல்லேயே
இந்த ஸ்ட்ரக்சரை ஓரளவுக்கு பேசிக்கா கைட் பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கான புரிதல் கிளியரா இருக்கணும். புரிதல் கிளியரா இருந்தா மட்டும்தான் நம்ம சூஸ் பண்றது கரெக்டான பிரான்ச்சைசியா, அவன் இந்த விஷயங்கள்லாம் பேசுறானா, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல அவனுடைய சப்மிஷன் அந்த ப்ராசஸ், அவன் கொடுக்குற ரிப்போர்ட் வந்து வேலிடிட்டியா இருக்குதா, வயபிளா இருக்கா, கற்பனையில வந்து அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் சொல்றதெல்லாம் வந்து சரி வராது. இதை ப்ராக்டிக்கலா என்ன, அவனுக்கு டெமோகிராபி தெரியுதா, இந்த லொகேஷன் வந்து என்னென்ன பண்ணணும்ன்றது தெரியுதா. பிரான்ச்சைசி சைன் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, ஆனா பிரான்ச்சைசி சக்சஸ் பண்றதுக்கு தேவையான விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்றாங்களா, நான் முதல் போட்டிருக்கேன் அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்றாங்களா. இதுல இந்த டெமோகிராபியோட பிசினஸ்ல ரிட்டர்ன் நான் போற கேபிட்டலுக்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமா, ஒரு சின்ன ஊர்ல அந்த ஊருக்கு ஏற்ற இன்வெஸ்ட்மெண்ட் தான் கொடுக்கணும். நான் போயிட்டு லக்ஸுரியா ஒண்ணு பண்ணி காசை கொட்டிட்டு அந்த ரிட்டர்ன்ஸ் வரலன்னு யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு பேசிக் தெரிஞ்சணும், அதுக்கப்புறம் நம்ம விஷயம் தெரிஞ்சவங்கிட்ட கத்துக்க ரெடியா இருக்கணும். நம்மளுக்கு தெரியாட்டாலும் விஷயம் தெரிஞ்சவங்கிட்ட கத்துக்கிறக்கூடிய விஷயங்களை நம்ம அசிஸ்டன்ஸா சப்போர்ட்டை மென்டார்ஷிப்பை எடுத்துக்கணும். இதெல்லாம் கரெக்டா பண்ணும் பட்சத்தில் எந்த பிசினஸா இருந்தாலும் ஜெயிக்கலாம், யாரா இருந்தாலும் ஜெயிக்கலாம், உங்க சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம். இதை நீங்க எல்லாருமே கண்டிப்பா பண்ணணுன்றது என்னுடைய கருத்து. அருமையா சொன்னீங்க சார். இந்த பதில் சொன்னப்ப எனக்கே நல்லா புல்லரிச்சு வச்சுன்னு சொல்லலாம். ரெண்டாவது பதில் என்ன அப்படின்னா, இந்த பிசினஸ் சொந்தமா பிசினஸ் பண்றாங்க பாத்தீங்களா, இதுல வந்து இந்தந்த பிசினஸ் எல்லாம் பண்ணலாம், இந்த B2C பிசினஸ், இந்த B2B பிசினஸ் இல்ல B2C தான் நல்லா இருக்குமா, இல்ல அதுல என்னென்ன கேட்டகரி எல்லாம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் விவரிச்சு சொல்ல முடியுமா சார்? B2B B2C இந்த பேரெல்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே வருது. என்னடா B2B என்னோட B2C ஒன்றும் இல்லை. நம்ம வந்து டைரக்டா ஒரு கஸ்டமருக்கு ஒரு சின்ன ரீட்டைல் லெவல்ல பண்றோம், அந்த பிசினஸ் தான் B2D, பிசினஸ் டு கஸ்டமர். ஒரு பிசினஸ் டைரக்டா கன்சியூமரை டைரக்டா அப்ரோச் பண்ணி பண்ணா அது B2C. ஒரு பிசினஸ் இன்னொரு பிசினஸ் வெஞ்சர் அப்ரோச் பண்ணி டைரக்டா பண்ணா அது B2B. இன்னொன்னு வந்து கிளாரிட்டி, ஒரு B2B-க்கும் B2C-க்கும் எப்படி என்ன வித்தியாசம். ஓகே, ஒரு பிசினஸ்ல B2B-ல இருந்து B2C-க்கும் என்ன விஷயத்துங்கள டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், என்ன மாடியூல்ல மாற்றம் வரும் பாத்தீங்கன்னா, B2C டைரக்ட் கன்சூமர். டைரக்ட் கஸ்டமர் ரீட் பண்ணும் போது நீ வால்யூம் பண்ண மாட்ட, ஸ்மால் ஸ்கேல்ல பண்ணுவ, ரீட்டைல்ல பண்ணுவ, சில்லறை வித்தகம் மொத்தம் பண்ணுவ. சில்லறை வியாபாரம் பண்ணும் போது என்ன நடக்கும்னா அதுல உனக்கு டீசென்டான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். B2B-ல டைரக்டா கம்பெனியோ ஒரு வெஞ்சரோ யாரோ ஒருத்தருக்கு சப்ளை பண்ணும் போது இங்க என்ன நடக்கும்னா உன்னுடைய ப்ராஃபிட் கம்மியா தான் இருக்கும். உன்னோட ப்ராஃபிட் கம்மியா இருந்தாலும் உன்னுடைய வால்யூம் பெருசா இருக்கும். இதுதான் பிசினஸ் அப்ரோச். ஒரு ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல்ன்றதுடைய மாடிஃபைட் வெர்ஷன் தான் B2B அண்ட் B2C. இதுக்கான டிஃபரன்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதை ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஒரு B2B மாடல் உட்காந்துக்கிட்டு ரீட்டைல் வர்ற மாதிரி ப்ராஃபிட் எதிர்பார்த்தா அந்த மாடல் ஃபெயிலியர் ஆகும். ஒரு B2C மாடல் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து கன்சியூமருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணுன்ற பேர்ல நம்ம ரொம்ப நம்மளுடைய கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் லோ பண்ணிட்டோம்னா கம்பெனி சஸ்டைன் ஆகிறதுக்கு தேவையான ப்ராஃபிட் இருக்காது. ரொம்ப கிளாரிட்டி இருக்கணும். வால்யூம் பண்றோம், மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த பொருளை வந்து மாஸ் வால்யூம்ல விற்கிறோம் போது நம்மளுக்கு லாபம் கம்மியா இருந்தாலும் நம்மளுக்கு வால்யூம் ஜாஸ்தியா இருக்கும் போது சஸ்டைனபிலிட்டி நல்லா இருக்கும், சூப்பரா போகும் பிசினஸ். அதே நம்ம ரீட்டைல் லெவல்ல போறோம், சில்லறை விற்பனை பண்றோம்னா அதுக்கேற்ற ப்ராஃபிட் இருக்கணும். ஏன்னா அந்த பொருளை நீங்க பிரிச்சு 10 பேர்கிட்ட விற்கிறீங்க, அப்ப அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இப்ப B2C பிசினஸ் மட்டும் நான் இப்ப எடுத்துக்கிறேன். B2C பிசினஸ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு ஹாட் கேட்டகரி எதுனா சூப்பர் மார்க்கெட். இந்த சூப்பர் மார்க்கெட்ல இந்த B2C-ல என்னென்ன விஷயம்லாம் கரெக்டா பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, இந்த சூப்பர் மார்க்கெட் விஷயத்துல நான் எதை பண்ணா எனக்கு எப்படி கிடைக்கும், அதுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பா இப்போ ஒரு புதுசா ஒரு ஆண்டர்பிரனர் வந்திருக்காரு, அவருக்கு என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா கெயின் பண்ணணும். ஸோ B2C ரீட்டைல் பிசினஸ், சில்லறை வர்த்தகம், இவ்வளோ நேம்ஸ் வந்துருச்சு, புதுசா நேம் தான் கத்துப்போம், அது தெரிஞ்சுக்கணும், அதான் ஃபேக்ட். இந்த சில்லறை வர்த்தகத்தை நேரடியா மக்கள் கொண்டு போற விஷயத்த முதல்ல பெருசு லெவலில் செஞ்சது வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்ல தான், பேசிக்கா சூப்பர் மார்க்கெட்ல தான். அது உங்களுக்கு தெரியும், ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஜென்ரல் ட்ரேட், மாடர்ன் ட்ரேட், சூப்பர் மாடர்ன் ட்ரேட், ஹைப்பர், இதெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு அதிகமா அந்த மாடியூல் இருக்கிறது யாரு பாத்தீங்கன்னா அந்த ஜென்ரல் ட்ரேட் தான், மளிகை தான். இன்னைக்கு பிசினஸ்ல ஒரு 10% மேபி அப்கிரேட் ஆயிருக்கலாம், சூப்பர் மார்க்கெட் ஆயிருக்கலாம், ஹைப்பர் மார்க்கெட் ஆயிருக்கலாம், மால் கான்செப்ட் போயிருக்கலாம். நம்ம ஊர்ல வந்து சிட்டியை விட கிராமங்கள் தான் அதிகம். அப்ப அங்க என்ன இருக்கும், மளிகை கடை தான் இருக்கும். அவங்க மளிகை கடையில இருக்கவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஒரு 4 தலைமுறையா நான் மளிகை கடை நடத்திட்டு இருக்கேன், சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்கேன், நல்லா தான் போயிட்டு இருக்கு, அப்ப ஏன் நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும், ஏன் பண்ணணும்? இன்னும்
இன்னைக்கு மார்க்கெட் வந்து நல்ல விரிவடைஞ்சுக்கிட்டே வருது. என்ன பண்றாங்கன்னா, ஒரு கார்பரேட், இன்டர்நேஷனல் கார்பரேட், எவ்வளோ பெரிய நிறுவனங்கள் ஏன் இன்னைக்கு சூப்பர் தொழில் வராங்க. லைஃப் லாங் நிலைச்சு நிற்கக்கூடிய பிசினஸ் அது. கரெக்டா பண்ணா அது சரியான கான்செப்ட் அது. அப்ப இன்னைக்கு சிட்டிக்குள்ள திறந்தவன் நாளைக்கு உன் கிராமத்துக்குள்ள வருவான், ஊருக்குள்ள வருவான், உன் பிசினஸ் ஷேரை எடுப்பான். அந்த பிசினஸ் ஷேரை, உங்க பிசினஸ் ஷேரை அவங்க எடுக்காம பாத்துக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆகணும், அதுக்கப்புறம் அப்கிரேட் ஆகணும். அதுதான் சூப்பர் மார்க்கெட். அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த தலைமுறைக்கு இந்த அற்புதமான தொழிலை உங்க தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கு ப்ராப்பரான வழிமுறை என்ன, எது பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும், ஏன் இதே திரும்ப திரும்ப சொல்றோம்னு பாக்கணும்னா, இந்த 3 விஷயத்துக்குள்ளதான் தப்பு நடக்குது. ஓகே, எது பண்ணணும்னா ரைட் பிராக்டிசஸ் என்ன, குட் பிராக்டிசஸ் என்ன தெரியலையா, தெரிஞ்சுக்கோங்க. எங்க பண்ணணும், எங்க பண்ணணும்ன்றது லொகேஷன். அந்த லொகேஷன் கரெக்டா இருக்கா, அந்த லொகேஷன் டெமோகிராபியை சப்போர்ட் பண்ற அளவுக்கு கரெக்டா இருக்குதா, அங்க கடை வச்சோம் ஒரு வியாபாரம் பண்ணா வாடிக்கையாளர் வருவாங்களா, இந்த 3 விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இன்னைக்கு தெரியலன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு விஷயம் தெரியலன்றது சாதாரணமான ஒரு விஷயம் தான். அதை தெரிஞ்சுக்காமலே இருக்கிறது தான் வந்து தப்பு. அதை தெரிஞ்சுக்காம இருக்காதீங்க, கத்துக்கோங்க, லேர்ன் பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. தெரியாத விஷயத்த தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு தப்பு, தெரியாத விஷயத்த தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு கத்துக்கிறத விட நல்ல விஷயம் எதுவுமே கிடையாது. அதை எல்லாரும் கண்டிப்பா பண்ணணும். நீங்க அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி சார். இந்த ஸ்டார்ட் அப் பிசினஸ்ல வந்துட்டு ஒரு யங்ஸ்டர் வருவார். அவருக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்போட ஒரு ஓனர் ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் கிடைச்சிருக்கும். இன்னொரு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண வருவார், அவர் வந்து கீழே இருந்து வந்திருப்பார். இவங்க 2 பேருக்கும் என்ன விஷயம் வேணும், என்ன விஷயம் தேவையில்ல, இத கொஞ்சம் புரிதலோட கொஞ்சம் சொல்லுங்க சார் யோசிச்சு. ஒரு ஃப்ரெஷர், எனக்கு ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கு, நான் அதை பேஸ் பண்ணி அடுத்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வரும்போது மேபி அவருக்கு வந்து பேசிக் ஐடியா இருக்குதோ இல்லையோ அதுக்கான சப்போர்ட்டை லேர்ன் பண்ற வேண்டிய விஷயங்களுக்கு அவரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும். சரி, இப்ப நான் ஒரு ட்ரெடிஷ்னலா ஒரு பிசினஸ்ல இருக்கிறேன், அந்த பிசினஸ்ல இருந்து நான் வர்றேன். ஓகேங்களா, நான் என்ன பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்ட் ஸ்டடி பண்ணணும். நாளைக்கு மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டு வருது, நம்ம சுச்சுவேஷன் மாறினா நம்ம என்ன பண்ணணும், நம்ம இதே மாதிரி ஸ்டேபிளா கன்சிஸ்டன்சியா நம்ம இன்கம் ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இந்த சக்சஸ் ரேஷியோவை அடுத்த தலைமுறை கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா டெஃபினட்டா அவங்க அதுல இன்வால்வ்மெண்ட் காட்டணும். நல்ல அருமையான பதிலே நீங்க சொன்னீங்க சார். நல்ல நிறைவா இருந்துச்சு எனக்கும் கூட. கண்டிப்பா. கடைசியா நம்ம நிறைவு பகுதியை நோக்கி வந்திருக்கோம். நம்ம நேயர்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா கமெண்ட் ஒன்று கொடுத்திருக்காரு. என்ன கமெண்ட் அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட் தொழில் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க வேண்டிய தொழில். அது மட்டும் இல்லாம சூப்பர் மார்க்கெட்டை வந்து கார்பரேட் நிறைய உள்ள வந்துட்டாங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கு அப்படின்னு அவரு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க என்ன கொஞ்சம் ரிப்ளை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஸோ நம்ம அதுக்கான பதிலை வந்து அவங்களுக்கு அங்கேயே கொடுத்துருந்தோம். பட் நம்ம நேயர்களுக்கும் அதை புரியுற மாதிரி சொல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. ரைட்டு, இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் சொல்லிட்டே இருக்கிறோம். சூப்பர் மார்க்கெட் கொஞ்சம் வெளில போய் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகே, சூப்பர் மார்க்கெட்டை பத்தி என்ன பேசிட்டு இருக்கோம். சூப்பர் மார்க்கெட்ல இருந்து கொஞ்சம் வெளில போயும் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சரி, சூப்பர் மார்க்கெட்ல மட்டும் தான் காம்படிஷன் இருக்கா, வேற எந்த இண்டஸ்ட்ரியிலும் காம்படிஷன் இல்லையா? எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் காம்படிஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இருக்கிற ஒரு சிட்டிக்குள்ளேயோ டவுனுக்குள்ளேயோ ஓகேங்களா, ஒரு வெஜிடேரியனுக்கு ஒரு ரொம்ப பிராண்டடா இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடையும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மிட் லெவல் பிராண்டும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு தள்ளுவண்டி கடையும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா, அவங்க கெப்பாசிட்டிக்கான பிசினஸ் அக்குமுலேட் பண்றதுக்கு, கன்சியூமர்ஸ் அகாமடேட் பண்றதுக்கு எல்லாரும் ஒர்க் பண்றாங்க. அத மாதிரிதான் சூப்பர் மார்க்கெட்டும். அவர் வந்து சைட் ஓகே, ஒரு பெரிய பிராண்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதனால மற்ற கடைகள்லாம் யாருமே பிசினஸ் பண்ணலையா? கிடையாது. பிசினஸ் கரெக்டா பண்ணலாம், எல்லா ஃபார்மேட்லயும் நம்ம பண்ண முடியும். நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் கெப்பாசிட்டி, நம்ம போற எஃபோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் வரும், பிசினஸ் வரும். அதை கரெக்டா ஆப்ரேட் பண்ணி கரெக்டா கொண்டு போனா எல்லாமே சாத்தியம். இன்டர்நேஷனல் கார்பரேட்டும் வந்துட்டாங்க சூப்பர் மார்க்கெட்ல, இந்தியன் கார்பரேட்டும் வந்துட்டாங்க, எம்என்சிஸ் வந்துட்டாங்க, லோக்கல் கார்பரேட்டும் இருக்கிறாங்க, அண்ணாச்சியும் இருக்காரு, இன்னும் மளிகை கடையும் இருக்கு, எல்லாரும் வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பண்ற விஷயத்த கரெக்டா பண்ணணும், தெளிவுபடுத்திக்கணும். நம்ம கரெக்டான விஷயம் செல்ஃப் எவாலுவேஷன் ஒண்ணு சொல்லுவாங்க, சுய மதிப்பீடு. அதை யாருமே பண்றது இல்ல. நான் சரிதான், நான் கரெக்ட் தான், நான் அப்படித்தான், நான் இப்படிதான், நோ, கிடையாது. இன்னைக்கு வளர்ந்து பெரிய லெவல் உட்காந்துட்டு இருக்கீங்க எல்லா பேருமே சுய மதிப்பீடுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க, புது விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இத மாதிரி கரெக்டா எல்லாம் பண்ணும் போது காலத்தை கடந்து பிசினஸ் நிக்கும். ஓகேங்களா, அந்த காலத்தை கடந்து பிசினஸ் நிக்கிற அளவுக்கு எல்லாரும் பிசினஸ் பண்றாங்க. நம்ம வந்து ஹோல்சேல் மட்டும் தான் நடக்குதா?
ரீட்டைல் மட்டும் தான் நடக்குதா? ஹைப்பர் மார்ட் மட்டும் தான் பிசினஸ் நடக்குதா? அப்போ மார்க்கெட்ல காய்கறி விற்கலையா? பிளாட்ஃபார்ம்ல காய்கறி விற்கலையா? எவ்வளவு கேள்வி இருக்கு, செல்ஃபா கேளுங்க. எல்லா பேருக்கும் சர்வைவல் ப்ராஸ்பெக்ட் இருக்குது. அதை என்ன மாதிரி ஸ்பேஸ்ல நீங்க அகாமடேட் பண்றீங்க, என்ன சைஸ்ல அகாமடேட் பண்றீங்க, உங்க கன்சியூமர் யாரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி ரீச் பண்றதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் எடுக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த சூப்பர் மார்க்கெட் பிசினஸ் என்னைக்குமே இருக்கும், காலத்துக்கு நிற்கும். இது எல்லா பிசினஸ்க்கும் பொருந்தும். அதுக்கு தேவையான விஷயத்த பண்றதுக்கு நம்ம தயாராகணுன்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனுபவத்தை வந்து எங்கள்கிட்ட நீங்க நல்லா பகிர்ந்துட்டீங்க, நேயர்களுக்கும் நல்ல ஒரு விவரிச்சு நீங்க சொல்லியிருக்கீங்க. மீண்டும் உங்களை வந்து அடுத்த காணொலியில வந்து சந்திக்கலாம் சார். நன்றி. இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருப்போம். இது மாதிரி இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கும், குவைரிஸ் இருக்கும், இல்லை நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலான்ற ஒரு கிளாரிட்டி தேவைப்படும். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸ்லையும் பதில் சொல்லுங்க. எங்களோட கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, எங்களோட ஆஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருக்கு. அதை ரீச் அவுட் பண்ணுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, என்ன பண்ணலான்றதை யோசிங்க, அடுத்த கட்டத்துக்கு போங்க. அதுக்கு எப்பயுமே சூப்பர் ப்ரோ ரீட்டைல் குரு மற்றும் விஜய் ரேக் நாங்கள் உங்களுக்கு துணையா இருப்போம். நன்றி.